றோம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அதில காலடி எடுத்து வைக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை ஆரம்பமாகுது. எப்படி ஆரம்பமாகுது? முதலாவது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இருதயத்திலே விசுவாசித்து, ரட்சித்து, வாயிலே அறிக்கை பண்ணி, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களாலே உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. ரட்சிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழகாய் ஆண்டவர் கொடியசைத்து அந்த பரிசுத்த ஓட்டத்தை துவக்குகிறார். ஆவியானவர் தான் கொடியசைத்து அந்த ஓட்டத்தை துவங்கி கொடுக்கிறாரு. அப்ப நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டம் இருக்குது. நம்ம எல்லாரும் ஒரு ஓட்டத்துல இருக்கிறோம். பரிசுத்த ஓட்டத்துக்குள்ள நம்ம எல்லாரும் இருக்கிறோம். நம்மலாம் யார் தெரியுமா? அந்த ஓட்டத்துக்கு உள்ள இருக்கிறவங்க. அந்த பரிசுத்த ஓட்டத்துக்கு நேரா இருக்கிறவங்க. ஆவியானவர் என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ கொடியசைத்து நம் ஓட்டத்தை அழகாக துவக்கி விடுகிறார். நமக்கெல்லாம் ஒரு ட்ராக் இருக்கு. நியமிக்கப்பட்ட ஒரு பாதை என்கிறதான ஒரு ட்ராக். பரிசுத்த வாழ்க்கை என்பது நடந்து கொண்டு போவதல்ல. அது ஒரு ஓட்டம் என்று வர்ணிக்கிறது பரிசுத்த வேதாகமம். ஆமா, பரிசுத்த வாழ்க்கை என்பது அது ஒரு ஓட்டம்தான். ஓட்டம்தான், நியமித்த ஓட்டம். நியமித்த ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடணுமா? எப்படி நமக்கு ஓடணுமா? மேகம் போன்ற திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க. அந்த அதிகாரத்தை பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான ஆகையால். ஆகையால் அப்படின்னா அப்படியே 11வது அதிகாரத்துல போய் எடுத்து படிச்சோம்னா அப்படியே அகல கண்களை விரிக்கும்படி அத்தனை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் ஒவ்வொருத்தராக அப்படியே பரிசுத்த ஆவியானவர் நிறுத்தி அடையாளம் காட்டி பாரு, ஆபிரகாமை பாரு, ஈசாக்கை பாரு, யாக்கோபை பாரு, ஒவ்வொருத்தரா கிதியோன், எப்தா, பாராக், இவங்களெல்லாம் பாரு. ஆமா, ஸ்திரீகளை பாரு. ஸ்திரீகள் சாவு கொடுத்தவர்களை உயிரோடு பெற்றார்கள். ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்வது மாத்திரம் விசுவாசம் அல்ல, ஆண்டவருக்காக பாடுபடுவதற்கும் அருளப்படுவது அதுவும் விசுவாசம்தான். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இதுதான் விசுவாச ஓட்டம். இப்படிதான் நீ ஓடணும். இதுதான் ஃபார்முலா. இதுதான் உனக்கு சார்ட் அப்படின்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட்டை போட்டு கையில் கொடுத்து ஓடுப்பா, இவங்களெல்லாம் பார்த்துட்டீல. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்கு. இத்தனை பேர் நமக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாங்க. இத்தனை பேர் வசனம் சொல்லுகிறது. முன் ஓடினவராகிய இயேசு. இவங்க மாத்திரம் இல்ல, முன்னாடி ஒருத்தர் வந்து ஓடி காமிச்சிட்டு போயிட்டாரு. உயிர் தெழுதலின் முதற் பலனானவர் தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அவர்தான் ரட்சகர். அவர்தான் நமக்காக முன்னோடி இருக்கிறாரு. அந்த ஆத்தும நங்கூரத்தின் வழியா உள்ள அந்த திரைக்குள்ளே முன்னாடி போயிருக்கிறாரு. உத்தம பிரதான ஆசாரியராக மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் நித்திய பிரதான ஆசாரியராக. உலகத்தில் இருக்கிற பிரதான ஆசாரியர்கள் அவங்க தங்களுக்காகவும் பலி செலுத்தணும். அவங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யணும். அவங்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்கு வருஷாந்தரம் பலி செலுத்திட்டு ஜனங்களுடைய பாவங்களுக்காக நிற்பாங்க. இப்படி அவங்க பலி செலுத்தி கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் பார்க்கிறாரு. கலாத்தியர் 4வது அதிகாரத்தில் சொன்னபடி அந்த ஸ்திரீயின் வித்து காலம் நிறைவேறின போது நமக்காக தேவகுமாரன் அப்படியே வராரு. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி அந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறி அந்த வார்த்தை நடந்து வர்றது அப்படியே யோவான் வர்ணிக்கிற அந்த வார்த்தைகளை பாருங்க. நாங்கள் கைகளினாலே தொட்டதும் நாங்கள் கண்களினாலே கண்டதும் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை பற்றி பேசுகிறோம். அந்த வார்த்தையை நாங்கள் பார்த்துட்டோம், தொட்டு பார்த்துட்டோம். அந்த வார்த்தையை தொட்டு பார்க்க முடியுமா? தொட்டு பார்த்தாங்க. அந்த ஸ்லாக்கியம் அவர்களுக்கு கிடைச்சது. ஆதியிலே இருந்த வார்த்தை, அது கொண்டாடுறான் யோவான். பாருங்க, யோவான் முதலாவது அந்த வசனத்துல யோவான் 1 யோவான் கொண்டாடுவதை பார்க்க முடியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, கொண்டாட்டம் அந்த வார்த்தையை குறித்து. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. அந்த வார்த்தையை தொட்டு பார்த்தாங்க. அப்ப இத்தனை காரியம் நடந்திருக்கு நமக்கு முன்னாடி. நாம நினைச்சிட்டோம் ஏதோ நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்குள்ள வந்தோம்னா நம்ம தான் உலகத்துல பெரிய ஆள் மாதிரியும் யாருமே இல்லாத மாதிரியும் அப்படியே சில நேரங்களிலே அப்படி ஒரு காரியங்கள் வருகிறது. அதையும் அவங்க உட்காந்து சிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு அப்பா. ஆமா, நான் உனக்கு சொல்லித்தரேன், நான் உனக்கு கற்றுத்தரேன். புதுசா நடக்க ஆரம்பிச்ச குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி தான் அவர் ரசிக்கிறாரு, சந்தோஷப்படுறாரு. அதே சமயத்துல உனக்கு ஓட்டம் இருக்குப்பா, நிமித்த ஓட்டம் இருக்கு மகளே. நீ எப்படி நீ எப்படி ஓடணும் அப்படிங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். நீ கரெக்டா ஓடிடணுமில்ல. அந்த போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. நான் எதை வந்து போஸ்டர் போடுறதுக்காக ஒவ்வொன்றா கூகுளில் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லாம் அந்த பிக்சர்லாம் பார்த்துட்டு இருந்தேன், கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இது நல்லா இல்லைன்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு ஒரு பிக்சர் வந்துச்சு பாருங்க. இப்போ நம்மளுக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தா அப்படியே சந்தோஷமா ஆண்டவர் சிரிச்சுட்டு வேகமாக ஓடி வர மாதிரி, வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த படம் பேசுச்சு. நீங்கள் எடுத்து அதை பாருங்களேன், அந்த படத்தை பாருங்களேன். அந்த படம் அப்படியே பேசுது. வந்துட்டியா, இவ்வளோ பிரச்சனை சகிச்சுட்டு வந்துட்டியா. அதே போல தான் அவர் அப்படியே ஆவலாக இருக்கிறாரு. வந்துருவியா, ஓடி வந்துருவியா. எப்படி பேரண்டெல்லாம் குழந்தைங்கள ஓட விட்டுட்டு அப்படியே உற்சாகப்படுத்துவாங்க. ஓட்ட பந்தயங்களை ஓட விட்டுட்டு ஓடி வந்துருவாங்களா, ஓடுங்க ஓடுங்கன்னு கை தட்டி அவங்கள அப்படியே உற்சாகப்படுத்துகிற மாதிரி அப்பா கை தட்டி
கீழே விழுகிறோம் சில சமயம் உட்கார்ந்து அழுகிறோம், சில சமயத்தில் மனிதர்களுடைய வார்த்தையால் நம்ம அப்படியே சோர்ந்து போய் அப்படியே படுத்துடுறோம். எலியா படுத்த மாதிரி சூறை செடியின் நிழல்ல எத்தனை இந்த விசுவாச ஓட்டத்தில் எத்தனை பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஓட்டம் தொடங்கிருச்சு. ரட்சிக்கப்பட்டோன்னு ஓட்டம் தொடங்கிருச்சு. பரிசுத்த ஆவியானவர் கொடிய சேர்த்து தொடக்கி விட்டுட்டாரு. நமக்கான ட்ராக் இருக்கு. நம்ம ட்ராக்கை விட்டு வேற ட்ராக்ல போனாலும் அவுட் ஆயிருவோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலை, அதில் அழகா மெதுவா நிதானமா பொறுமையோடு ஓடணுமா நம்ம. வேதம் சொல்லி கொடுக்கிறது, நீ அவசர அவசரமா ஓடிராத. சிலர் வாழ்க்கையை நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம்ல, வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறதுக்கு நம்மளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நடத்துவார். சிலர் அப்படியே ஏனோ தானோ ஏதோ நம்ம வாழ்ந்தோங்க, ஏதோ பிறந்துட்டோங்க, ஏதோ வாழ்கிறோங்க. ரட்சிக்கப்பட்டவங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒட்டு உறவு இல்லாமல் ஏனோ தானோன்னு பற்று பாசம் இல்லாமல், இல்லை இல்லை அப்படி ஆவியானவர் சொல்லலை, நீ ரசிச்சுக்கோப்பா, நீ ரசித்து வாழுப்பா, நீ சந்தோஷமாக இருப்பா. ஆமாம், தாவீதை பாருங்க, கல்மலையே ஆலங்கட்டியே நீ ஆண்டவரை துதி, ஆமாம் உறைந்த மலையே மூடு பனியே எல்லாத்தையும் ரசிக்கிறான், பார்க்குறான் தாவீது. அப்போ வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடிய அந்த அனுபவம், அந்த காரியங்கள் அப்படி இருக்கணும் வாழ்க்கையில். கொஞ்சம் பொறுமையோடு ஓடு. அப்படின்னா இயற்கையை ரசிக்கிறது மட்டும் இதில் குறிக்கிறது இல்லை, எல்லாத்தோடையும் அன்பா அப்படியே குடும்பத்தில் ஒரு காரியங்களில் இருக்கிறது தான். பிரச்சனைகள், போராட்டங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், பாடுகள் இருக்குதான், மனுஷனுக்கு இருக்குதான். யோபுல சொன்ன மாதிரி அவனுடைய மாம்சம் அவனுக்குள் இருக்கும் மட்டும் அவனுக்கு நோவு இருக்கும். மாம்சம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கும்ல. பாருங்க, இன்னைக்கு காலையில் ரொம்ப சோர்வாயிருச்சு, எனக்கே தெரியல. 3 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், 12 மணிக்கு படுத்திருக்கேன், 3 மணிக்கு எந்திரிச்சிருக்கேன், கிறிஸ்டோவால் அலாரம் அடிச்சிருக்கோம், ஒன்றுமே தெரில. அப்போ சூழ்நிலைகள் இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை. அப்போ இந்த பலவீனங்கள் வரும்போது என்ன ஆகுது, நமக்கு அந்த மாதிரி சோர்வுகள் உண்டாகுது, பிரச்சனைகள் உண்டாகுது, காரியங்கள் வருது. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். எவ்வளோ அழகாக நம்மளை ஓட வைக்கிறாரு, எவ்வளோ அழகாக அருமையாக ஓட வைக்கிறாரு பாருங்கள். அந்த ஓட்டம், அந்த தேவ சமூகம் அப்படின்னோடனே அப்படியே ஒரு மகிழ்ச்சி நம்மளையும் அறியாமல் பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கும் போது அந்த அன்பின் அபிஷேகம் அப்படியே நம்மளை மூடிக்கொள்ளுது. நம்ம துதிக்க போகிறோம், இது தேவ சமூகம், கொண்டாட்டம், ராஜாவில கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நியமித்த ஓட்டத்துக்குள்ளே நிறைய காரியங்கள் இருக்குது. அழகா எகிப்து தேசத்திலிருந்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வராரு. மீட்டு கொண்டுட்டாங்க. மோசே இரட்சகனை ஆண்டவர் எழுப்புகிறார். எப்பொழுதுமே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டோட ஒரு நிழல் அது ஒரு சடங்காச்சாரமான காரியங்கள் எல்லாம் பார்ப்போம். இனி வருகிற நாட்களில் நம்ம பார்க்கலாம். பலிகள், காரியங்கள், எப்படி ஆண்டவர் அந்த காரியங்களை வைக்கிறாரு, அந்த காரியங்களை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆவல் இருக்குது. அந்த காரியங்களை அப்படியே நம்ம பார்ப்போமே, பைபிள் ஸ்டடி போல் அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். அதே போல் பாருங்கள், பழைய ஏற்பாடு இந்த சிலர்லாம் இப்போ ப்ரீச் பண்ணுறாங்க கள்ளோபதேசங்கள், நீங்கள் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, அதெல்லாம் இல்லைங்க, அப்படிங்க அப்படிலாம் இல்லை. அப்படி முடிஞ்சிருச்சுன்னா ஆண்டவர் அதை எடுத்திருப்பார்ல. ஏன் முழு வேதாகமம் பேக்கேஜ் நம்ம கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பரிசுத்த வேதாகமம் நமக்கு அது வேணும், முழுவதுமே நமக்கு வேணும். அப்போ அதனுடைய நிழல் தான் பாருங்கள், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டோட நிழல். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அந்த எகிப்தின் அடிமைத்தனம் தான் பாவத்தின் வாழ்க்கை. அங்கிருந்து நம்ம விடுதலையாகி வர்றது தான் ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கப்பட்டு கூட்டிகிட்டு வர்றது. இந்த மாதிரி காரியங்கள் இருக்கிறது. அப்போ அழகா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எகிப்தின் அடிமைத்தனத்தில் வந்தோடனே வனாந்தரம் வருது, மேரிபாவின் தண்ணீர்கள் வருது, அந்நிய ராஜாக்கள் வராங்க, இதையெல்லாம் கடந்து தான் அவங்க கானானுக்குள்ளே போகிறாங்க. அதே ஃபார்முலா தான் நமக்கு. அதே போல தான் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரோம். ஆண்டவர் மோசே அப்படிங்கிற ரட்சகர் அங்கே அனுப்புனது போல குமாரனாகி கிறிஸ்து நமக்காக வராரு. இவங்கெல்லாம் முன்னடையாளமானவங்க, இயேசுவின் நிழல் அப்படின்னு சொல்லி பார்க்கப்பட்டவங்க. மோசே, யோனா, இவங்கெல்லாம் தாவீது, இவங்கெல்லாம் இயேசுவின் நிழல். வேதாகம ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க, பைபிள் ஸ்காலர்ஸ், இவங்கெல்லாம் இயேசுவின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்கள், ஆண்டவர் அழகாக பாவத்திலேருந்து வேறு பிரித்து நம்மளை அழகாக கூட்டிகிட்டு வராரு. அப்படியே நடந்து வரோம், வனாந்தரம் வருது தான். பாருங்கள், சாராள் நவரோஜியம்மா ஒவ்வொரு அவங்களுடைய பாடல்களிலும் இன்றைக்கெல்லாம் பாடல்கள் எழுதுகிறாங்க. ஆனால் அன்றைக்கெல்லாம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்த அந்த பாடல்களுடைய ஃபார்மேட்டே எப்படி இருக்குன்னா, வனாந்தர பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ளதை பற்றி ஒரு அடி இருக்கும், அடுத்தடி வனாந்தரத்தை பற்றி இருக்கும், அடுத்தடி ரட்சிப்பின் சந்தோஷத்தை பற்றி இருக்கும், அடுத்தடி காணான நோக்கி இருக்கும். இப்படி தான் ஃபார்முலா, பாட்டோட அந்த ஃபார்முலா அடி. கீர்த்தனைகள், பாமாலைகள், ஞான பாட்டிலையும் கீர்த்தனையிலையும் ஆண்டவர் புத்தி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்மளுக்கு அவசியமானது, வேணும். ஏதோ நம்மளுக்கு ஒரு சில குறிப்பிட்ட சபையாக இருக்குன்னு ஒதுக்கிட்டோம், பாடல்கள் நமக்கு வேணும். அப்படி தான் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் அதே போல தான். பாவத்திலிருந்து ஜெயிச்சு வருவோம், அடுத்தது வனாந்தர வாழ்க்கை வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அப்புறம் ரட்சிப்பின் சந்தோஷம் வரும், பாட்டு பாடிட்டே போய் சேர்ந்துடணும் பரம காணானுக்குள்ள. ஹல்லேலூயா. அதே ஃபார்முலா தான் நமக்கு.
இங்கே அதே போல தான் நிமித்த ஓட்டம் தொடங்கிருச்சு. ஓட்டத்தில் ஓடிட்டு வரோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை. நாம் அங்கே இருந்திருந்தா நாமளும் அப்படி தான் நினச்சிருப்போம். என்ன அப்படின்னா, அங்கே எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு கொண்டு வந்தோடனேயே அப்படி எடுத்தோன்னே அந்த எகிப்திலிருந்து அடுத்த அடி எங்கே வைக்கணும்? கானானுக்குள்ளே வைக்கணும். இதான் ஆசை. எல்லாருக்கும் அந்த ஆசை. ரட்சிக்கப்பட்டோன்னே உடனே என்ன நடந்துடணும்? அடுத்தது எல்லாம் நடந்துடணும். இவங்க பேசும்போதே வசனம் இருக்கு இல்லையா? கூப்பிடும்போதே நான் கேட்பேன், நீ சொல்லும்போதே உனக்கு நான் செவி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் உடனே கிடச்சிடணும். இல்லைன்னா ஒரு சோர்வு வந்துடும். சோர்வு வந்தோன்னே உடனே ஓடி போய் சூறை செடியின் கீழே படுத்திருக்கிற அனுபவம் தான். எலியா எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு போய் சூறை செடிக்கு கீழே போய் படுத்தார். ஆவுன்னா இந்த வார்த்தை வேலை சொல்லிடுறது. எலியாவே போய் படுத்தார் சூறை செடி கீழே. அவர் என்ன பண்ணிட்டு போய் படுத்தார் தெரியுமா? மனுஷன் சாதாரணமான வேலையெல்லாம் பண்ணிட்டு போய் படுக்கல. பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை 430 பேரை போட்டு தள்ளிட்டு கர்மேல் பர்வதத்தில் சாதாரணமான ஆளா எலியா? எலியாலாம் சாதாரணமான இல்லை. வாங்கப்பா கூட்டுங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டியெல்லாம் நிற்க வச்சு ஒவ்வொருத்தனை சுற்றிலும் நிற்க வச்சு எவனாத்து ஒருத்தனை நீ தப்ப விட்டினா அவனோட ஜீவனுக்கு உன் ஜீவன் ஈடுன்னு சொல்லி எல்லாத்தையும் நிற்க வச்சு எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு 430 பேருக்கு பக்கம் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் எசபேலுடைய வார்த்தையை கேட்டு போய் படுத்திருந்தா இங்கே நம்மலாம் அப்படியே பெரிய சாதிச்சு முடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு சோர்வு வந்துட்டா எலியாவே சோர்ந்துட்டார். ஆண்டவரே நானும் சோர்ந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறது. ஆண்டவர் சிரிப்பார் அங்கேருந்து பார்த்து. சரி சரி விடு, எலியாவுக்கு நான் தூதனை அனுப்பினேன், பாத்திரத்தில் தண்ணீர் தழலில் சுடப்பட்ட அடையை கொடுத்து அனுப்பினேன், உனக்கும் ஏதாவது செய்கிறேன் வா, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவை நான் அனுப்புகிறேன், உனக்கு உன்னோட லெவல் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சில நேரங்களில் கிருபையாக நம்மளை தட்டி கொடுத்து அழகாக அவர் ரசிக்கிறார் ஆண்டவர். சரி என் பிள்ளை எவ்வளோ அழகாக நடந்து வரா பாரு, என் மகன் எவ்வளோ அழகாக நடந்து வரா பாரு, பரவாயில்ல கொஞ்சம் அப்படியே தட்டி கொடுத்து நடத்திடலான்னு சொல்லிட்டு இந்த நியமித்த ஓட்டத்தில் அநேக போராட்டங்கள் நமக்கு வரும். என்ன அப்படின்னா பிசாசுக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது இவனுடைய ஓட்டத்தை மாற்றிடணும், எப்படியாவது இவனுடைய ஓட்டத்தை நிறுத்திடணும், இவன் பரிசுத்தமாக வாழக்கூடாது, இவன் வந்துடுவானா பாவத்திலேருந்து ஜெயிச்சு வந்துட்டான், சரி அவன் பார்த்துட்டே இருக்கான். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, யோபு மேலே கண் வைக்கிறான். வசனம் சொல்லுகிறது, எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி அவன் சுற்றி திரிக்கிறான். பார்த்துட்டே இருக்கான், கண் வைக்கிறான். நம்மளை போல தான் நம்ம எப்படி ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகும்போது அந்த ஏரியாவில் அதுக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ பண்ணுறோமோ அவன் அந்த கணக்கு வைக்கிறான், பார்த்துட்டு இருக்கான். இவனை எப்படியாவது விழ தள்ளிடணும், ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா சரி, அடுத்தது இவன் சிக்காமையே போயிடுவான், வனாந்திரத்தில் நான் பார்த்துக்கிறேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு வனாந்திரத்தின் பயணத்தில் வரான். அப்படியே நம்ம பாட்டு பாடிட்டே போகிறோம். வனாந்திரையா தீரையில் கலைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா தீரையில் இனிமையற்ற வாழ்வினில் நான் தனிமை என்று எண்ணும் போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனிமையாம் மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திரையா தீரையில், வனாந்திரத்தில் கூட பாட்டு பாடிட்டு போகிறாங்கப்பா. என்னமா இவங்களுக்குள்ள விசுவாசம். ஒரு குரூப் போகுது வனாந்திரத்தில் பாட்டு பாடிட்டு போகுது, ஒரு குரூப் போகுது, ஆண்டவரே எனக்கு வனாந்திரமே இப்படி இருக்குதே, வண்ணாந்திரமே வாழ்க்கையானாலும் அங்கே ஒரு கரம் உண்டு, வண்ணாந்திரமே வாழ்க்கையானாலும் அங்கே என் நேசருண்டு, சமுத்திரம் ஒதுக்கியே வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன், சமுத்திரம் ஒதுக்கியே வழி காட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன், நம்புவேன் இயேசுவை நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைப்பேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன், காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியல, வழி இல்லை. ஆமாம், செங்கடல் அப்படியே முன்னாடி நிற்குது, பின்னாடி இஸ்ரவேலுடைய பின்னாடி பார்வோனுடைய சேனை நிற்குது, இஸ்ரவேல் படம் அப்படியே கல் எடுத்துட்டாங்களா மோசே மேலே, எங்களுக்கு வனாந்தரத்தில் கொண்டாந்தா எங்களை சாகடிக்கிற, எகிப்தில் பிரேதக்குழி இல்லைன்னா அங்கே ஆண்டவர் பார்க்குறாரு, 2 சேனையும் ஒன்றா சேர முடியாதபடி அப்படியே அக்னி ஸ்தம்பம் வந்து நடுவில் இறங்குது, ஒரு நாளெல்லாம் அப்படியே ஆண்டவர் பாதுகாக்கிறாரு. அந்த இடத்துல வழி எங்கே,
வழி தேடுறாங்க. வழி உள்ளதாம்பா இருக்கு, உள்ள இருக்குது. மோசே கோல நீட்டு, நான் உனக்கு கூட இருக்கேன். வனாந்தரத்துல சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. வழி எங்கன்னு திகைச்சு நிப்போம். காலடி உள்ள இருக்கும், உள்ள இருக்கும், தடம் உள்ள இருக்கும். ஆண்டவர் அழகா அந்த சமுத்திரத்தை அப்படியே ஒதுக்கி வழிகாட்டி, ஓ க்ளோரி, கர்த்தர் நல்லவர், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்திட்டு வந்தாரு. உங்க எல்லாரையும் சொல்ல சொன்னா சொல்லுவீங்க. அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க சிஸ்டர்னா, ஒவ்வொருத்தருக்கும் 1 மணி நேரமா, ஒரு நாளெல்லாம் வேணும். இப்படி நடந்துச்சு சிஸ்டர், என் வாழ்க்கையில இப்படி நடந்துச்சு. ஒவ்வொருத்தரும் 1000 கதைகளை சொல்ல முடியும். அப்படி அப்பா நடத்திட்டு வந்திருக்கிறாரு. சும்மாலாம் நீங்க இந்த 4:30 மணி ஜெபத்துல வரல. இந்த ஜெபத்துக்குள்ள வர அத்தனை பேரும் ஊழியம் செய்யறவங்க, ஊழிய பின்னணியில வச்சிருக்கிறவங்க, அவங்களுடைய அஸ்திபாரம் ஊழிய பின்னணியா இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மாத்திரம் இந்த குரூப்புக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அருமையா அழகா அடுத்த லெவலுக்கு நேரா நம்மளை ரெடி பண்ணி கொண்டிருக்கிறாரு. யுத்த சேனைகளா, கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்ப சும்மா சாதாரணமான ஆட்கள் இதற்குள்ள நம்ம இல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், முகாந்தரத்தோடு இருக்கிறவங்க, பர்பஸோடு இருக்கிறவங்க மாத்திரம் இதுக்குள்ள நம்ம இணைகிறோம். அப்ப அந்த வனாந்தரத்துல எப்படி ஆண்டவர் அழகா நம்மளை நடத்தி வந்தாரு. அப்பா மட்டும் நம்மளோட கூட இல்லைன்னா, அந்த சூழ்நிலை நம்மளுக்கு வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில பயங்கரமான ஒரு சூழ்நிலை நம்ம சந்திச்சோமே, அந்த சூழ்நிலையில வேற யாராவது நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நின்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வேற போல போயிருக்கும். கர்த்தர் நம்மோடு இருந்ததுனால அந்த சூழ்நிலையை அப்படியே அழகா ஹேண்டில் பண்ணி, அழகா அப்படியே அதை சமாளிச்சு, அழகா அப்படியே காலடி அப்படியே நம்மளுக்கு தெரிஞ்சுதே. அந்த செங்கடலுக்குள்ள வழி தெரிஞ்சுதே. எவ்வளோ அழகா அப்பா நம்மளை கூட்டிட்டு வந்தாரு. எவ்வளோ அழகா கையை பிடிச்சு, ஆமா, தகப்பன் தன் பிள்ளைகளை தோள் மேல் சுமந்து கொண்டு போவது போல அந்த வனாந்திர யாத்திரையில, வனாந்திர அலைச்சல்களை, நியமித்த ஓட்டம், கரெக்டான ட்ராக்கு, நான் கரெக்டா ஓடணும். கர்த்தருக்கு தான் பயப்படுறேன். எத்தனை தடவை நம்ம சொல்றோம், ஆண்டவருக்கு நான் பயப்படுறேங்க, ஆண்டவருக்கு பயப்படுறேன், பரிசுத்த வாழ்க்கை நான் வாழ்றேன், நான் அப்படி செய்ய முடியாதுங்க, நான் இப்படி செஞ்சிடலாம், ஈஸியா தப்பிச்சுட்டு போயிடலாம், ஆனா நான் பண்ண மாட்டேங்க, நான் ஆண்டவர் பிள்ளை, நான் பரிசுத்தமா வாழணும், அப்பா என்ன பார்க்குறாரு, நான் பரலோகத்துக்கு கணக்கு கொடுக்கணும் சொல்றோம்ல. அந்த பரிசுத்த பயம் எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? அப்பா கொடுக்குறாரு. அதனாலதான் உங்களுக்கு காலடி தடி தெரியுது, அதனாலதான் உங்களுக்கு வழி தெரியுது, செங்கடல்ல வழி தெரியுது. நியமித்த ஓட்டம் அழகா ஓட்டிட்டு வராரு. அழகா அப்படியே கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துகிற தேவன். அப்படியே நடக்க முடியாத ஆடுகளை தூக்கி தோள் மேல சுமந்து கொண்டு சில நேரத்துல நடக்க வைக்கிறாரு, சில நேரத்துல தோள் மேல தூக்கி போட்டு போறாரு. இதே போலதான் பிரியமானவர்களே, பயப்பட வேண்டாம். அங்க வரைக்கும், நித்திய வரைக்கும் கூட்டிட்டு போயிடுவாரு. நித்திய வரைக்கும் தான் வசனம் சொல்லுது. முதிர் வயது வரைக்கும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்புவிப்பேன். என்னை நம்பி நீ வந்துட்டில்ல, ஓட்டத்தை தொடங்கினவர், ஓ நியமித்த ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன் சந்தோஷமா. நியமித்த ஓட்டத்திலே நித்தம் நான் ஓடிடுவேன், ஆடி பாடிட்டே நித்திய கிரீடந்தன்னை நிச்சயமாய் பெற்று கொள்வேன். இந்த அதிகாலை வேளையிலே அதற்கான ஒரு கன்ஃபர்மேஷன் அப்பா கொடுக்கிறாரு. நித்திய கிரீடம் தன்னை நிச்சயமாய் பெற்று கொள்வேன். மாரநாதா இயேசுநாதா, மாரநாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. மாரநாதா இயேசுநாதா, சீக்கிரம் வாருமையா. அல்லேலூயா. அந்த நியமித்த ஓட்டத்தில் அழகா ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வார். இந்த நியமித்த ஓட்டத்தை ஓடும்போது வனாந்தரங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது சில எதிரிகள் வராங்க, சில ராஜாக்கள் வராங்க. 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலில் பாருங்க, சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல்ல அந்த வழிகளை, நம்மளுடைய அந்த வனாந்தரத்தில் நடந்து வரோம். அந்த வனாந்தரத்தில் அழகாக ஆண்டவர் நடத்திட்டார். அடுத்தது எதிரிகள் வராங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் படிக்கிற கவனிங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 2வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். பார்த்துட்டே இருக்கிறாரு, வழிமறிக்கிறாங்க சிலர் வந்து. அந்த அமலேக்கு ஆவிகள், பிசாசு சிலரை எழுப்புறான். அவனுக்கு இனமாக இருக்கிற, அவனுடைய வேலைகளை செய்கிற அந்த மனிதர்களை அவன் எழுப்பி விடுறான், அவங்களை எழுப்பி விடுறான். இந்த பரிசுத்த வாழ்க்கையில் வழிமறிக்கிறதுக்கு சில பேர் வருவாங்க. நம்ம ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு, நியமித்த ஓட்டம், நம்ம ட்ராக்ல ஓடிட்டுருக்கிறோம், வனாந்தரத்தை தாண்டி ஓடிட்டுருக்கிறோம். அழகாக செங்கடலையெல்லாம் வழிக்கு திறந்து ஆண்டவர் அழகாக கூட்டிகிட்டு வராரு. எதிர்க்கிறதுக்கு சிலர் வருவாங்க. அதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்திருக்கணும். சில ஆவிகள் வரும், சில கிரியைகள் வரும், மீதியானரின் ஆவிகள் வரும். மீதியான
மீதியானரின் ஆவிகள் என்ன பண்ணும், அது ஒரு காரியம் இல்லாமல் சூறையாடிட்டு போகும். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். மீதியானர்கள், அமிலேக்கியர்கள், அந்த காரியங்கள், மீதியானர்கள் என்ன பண்ணாங்க, கிதியோனுடைய அந்த நாட்களில் அப்படி எல்லாத்தையும் சூறையாடிட்டு போயிடுவாங்க. அவங்களுடைய காரியங்களை ஒன்றும் வைக்க மாட்டாங்க. ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு சில நேரத்தில் பாருங்க. அவங்க தேவனுக்கு விரோதமாக செய்யும் போது ஒப்பு கொடுக்கும் போது அவங்க வர்றாங்க. அப்போ இந்த மீதியானரின் ஆவிகள் என்ன பண்ணும், சூறையாடும், நம்மளுடைய நன்மைகளை எல்லாம் கெடுக்கும், நம்மளுடைய அந்த கனிகளை அப்படியே ஒன்றுமில்லாமல் டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக வரும். சில நபர்கள், சில காரியங்கள், சில ஐக்கியங்கள் நம்ம என்ன பண்ணோம், பரிசுத்த ஓட்டத்தை ஓட முடியாதபடி தடைப்படுத்தும். இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். நியமித்த ஓட்டத்தில் அப்போ என்ன டிஸ்டர்ப் நம்மளுக்கு வருது, இந்த மாதிரி காரியங்கள் வருது. அமலேக்கு வர்றான், ஆண்டவர் சொல்கிறார், அவன் வழிமறித்த செய்கையை நான் மனசில் வச்சுட்ருக்கேன், மனசுலையே நான் வச்சுட்ருக்கிறேன். பாருங்கள், ஆண்டவர் சில நேரங்களில் தம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்யப்படுகிறதான அந்த காரியத்தை மனசுலேயே வைக்கிறாரு, பழி வாங்குறாரு. சாமுவேல் முதலாவது ராஜாவா சவுலை ஏற்படுத்தணும்னு சொல்லப்பட்ட அந்த காரியம் அமலேக்குக்கு விரோதமாக நீ போகும்போது உன்னை நீ உயிரோட வைக்கக்கூடாது, எதையும் நீ வைக்கக்கூடாது. ஆனால் அந்த வார்த்தையில் அவன் தவறிடுறான். அந்த காரியத்தில் தவறுனதுனால தான் ஆண்டவர் அவனுடைய ராஜ்யபாரத்தை தள்ளுறாரு. ஆகாகை உயிரோட வச்சிடறான். கடைசியில் தீர்க்கதரிசிகள் சில நேரங்களில் பட்டயத்தை கையில் எடுக்க வேண்டியது வரும். எலியாவை பாருங்க, பட்டயம் கையில் இருக்கும். தீர்க்கதரிசியெல்லாம் சாதாரணமான ஆள் கிடையாது. அன்றைய நாட்களை சும்மா சொல்லிட்டு அப்படி போகிறவங்களாம் கிடையாது. தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பயந்து நடுங்கணும். சாமுவேல் பாருங்க, முதலாவது நியாயாதிபதியா, ஆசாரியனா, ராஜாவா 3 ஊழியத்தை கையில் வச்சிருந்தாரு. ராஜாவை அபிஷேகம் பண்ண இவர் தான், சாமுவேல் தான். 3 ஊழியம் கையில், ஆசாரியன், ராஜா, தீர்க்கதரிசி 3 ஊழியத்தை கையில் எடுத்து வச்சிருக்காரு. கொண்டுட்டு ஆகாக முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த டைலாக் பாருங்க, சொல்லிட்டு வெட்டுவார். செமையா அந்த படிக்க உள்ள அந்த ஸ்பாட்டில் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி படிக்கணும். நம்ம வேதாகமத்தை அப்படி படிக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும். வசனத்தை வச்சு உட்காந்துக்கும் போது நம்ம இருக்கிற அந்த இடமே நம்மளுக்கு மறந்துடும் பாருங்க, எங்கே உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரௌண்டிங்கு நம்மளுக்கு மறந்துடும். உள்ளுக்குள்ளே போயிடுவோம் பைபிளுக்குள்ளே நம்ம. ஆமாம், அந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அருமையாக சொல்லிட்டு வெட்டுவார். ஆகாக உயிரோட வச்சிருவான். ஏன்னா அவன் அமலேக்கு, ஆண்டவர் சொல்கிறார், நான் மனசுலேயே வச்சுருக்கேன், நீ ஒன்று கூட விடக்கூடாது, அந்த அமலேக்கு நீ துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வச்சிருக்கும் போது அந்த சாமுவேல் கூப்பிட்டு என்ன சொல்லி வெட்டுவார் அப்படின்னு சொன்னால், 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 33வது வசனத்தை பாருங்க. அவன் வருவான். 32லேருந்தே நம்ம படிக்கலாம். மரணத்தின் கசப்பு அற்றுப்போனது நிச்சயம் அப்படின்ட்டு ஆகாக்கு வருவான். 33ல் சாமுவேல் சொல்லுவார், சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்கள் ஆக்கினது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் பிள்ளையற்றவள் ஆவாள் என்று சொல்லி சாமுவேல் கில்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாகை துண்டித்து போட்டான். சில நேரத்தில் பட்டயத்தை கையில் தீர்க்கதரிசிகள் வச்சுட்ருப்பாங்க. சும்மா வசனம் சொல்லிட்டு வார்த்தை சொல்லிட்டு போகிறவங்க இல்லை, அவங்க தைரியமானவங்க, கையில் எல்லாம் எப்போவுமே இருக்கும். அப்படி தான் பிரியமானவர்களே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, வழிமறித்த செய்கை, வழிமறிக்கிறான். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக போகும்போது வழிமறிக்கிற சில ஆவிகள் வரும். நம்ம என்ன பண்ணணும், ஆவியின் பட்டயத்தை அன்றைக்கு சாமுவேல் கையில் வச்சிருந்தாரு. பட்டயம் மாம்ச பிரகாரமாக துண்டிச்சு போட்டுட்டாரு. இது நிழல், இது நிஜம், புதிய ஏற்பாட்டில் நிஜம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சர்வாயுத வர்க்கங்களை இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்குறாரு. அதை இன்னும் வியர் பண்ணாமல் இருக்கிறோமா, அதை அணிந்து கொள்வோம், அதை போட்டுக்கொள்வோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் உள்ள வரும், பிரச்சனை வரும், ஆவி வரும். ஆவியின் பட்டயத்தை கையில் எடுத்து அந்த ஆவியின் பட்டயத்தினால வருகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளையும் வீழ்த்தக்கூடிய அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஓட்டத்தில் யார் வரா, அந்த ஆவிகளை இனம் கண்டு கொள்ளக்கூடிய அந்த அபிஷேகம் நமக்கு வேணும். கடைசி காலங்களிலே நமக்கு தேவையான மிக முக்கியமான அபிஷேகம், ஆவிகளை பகுத்தறியக்கூடிய அந்த கிருபை, அந்த காரியங்கள் வேணும். நல்ல பரிசுத்தவாட்டிகள் மாறி இருப்பாங்க, பரிசுத்தவான்கள் மாறி இருப்பாங்க, பேசுகிற வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது, பேசதான் தெரியும். என்ன நீங்கள் ஆவி உடையவர்கள் என்பதை அறியாது இருக்கிறீர்களான்னு ஆண்டவர் கடிந்து கொள்ளான்ற அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் வானத்திலிருந்து அக்னி விழுகணும் ஆண்டவரேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு கேட்பார், ஆவி உடையவர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா, நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போல தான் சிலருடைய அந்த காரியங்கள், சிலருடைய ஐக்கியங்கள், சிலருடைய பேச்சுக்கள் நம்மளை என்ன பண்ணிடும், ட்ராக் மாற்றிடும். வழி மாறி போன செய்கைகள் வழி மறிச்சிடும், நம்மளை வேறு பாதையில் திருப்பி விட்டுரும். பாருங்க, வழி மறித்த செய்கை, அப்படியே வழி மறிச்சிட்டு நிற்கிறாங்க, பாதையை அப்படியே மறிச்சிட்டு நிற்கிறாங்க. பாதையை மறிச்சிட்டா போக முடியாதுல்ல, அவங்க கானானை நோக்கி பயணம் போயிட்டுருக்குறாங்க. இவன் பாதையை மறிச்சிட்டானா அவன் போக முடியாதுல்ல. அப்போ இந்த ஆவிகளுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். இனி வருகிற நாட்களிலே ஒவ்வொரு ஆவிகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆவிகள் என்ன செய்யும், நம்மளுடைய பரிசுத்த ஓட்டத்தில் என்ன செய்யும். இது முதலாவது காரியம், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதலாவது அமலேக்கு, அந்த காரியங்களை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒவ்வொரு காரியங்களாக இனி வருகிற நாட்களில் ஒரு நாள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஈவினிங் டைமில் இல்லை நம்ம காலை நேரமாக என்னன்றதை நான்
நான் பார்த்து உங்களுக்கு நான் பின்னாடி நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ஆவிகளாக பரிசுத்த ஓட்டத்தில் தடை பண்ணிக்கிற காரியங்கள் இருக்கிறது. அதை நம்ம ஒவ்வொரு காரியமாக பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுது, வழி மறிச்சிட்டு நின்றுட்டுருக்குது. அப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இதை வந்து எதிர்க்காமல் நம்ம போக முடியாது. இது அங்கே முன்னாடி நின்றுட்டுருக்கு, நம்ம எப்படி போக முடியும்? அப்போ என்ன செய்யணும்? சாமுவேல் பட்டயத்தை எடுத்து வெட்டினது போல அங்கே நடந்த அந்த செய்கையை ஆவியானவர் மனதிலே வைத்துக்கொண்டு, ஆண்டவர் மனதிலே வைத்துக்கொண்டு, பின் நாட்களிலே அவர்கள் சுதந்திரிக்கிறதுக்கு பின்னாடி அவங்கள முற்றிலுமா அழிக்கும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறாரு. இப்போ அவங்கள மீறி போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவியின் பட்டயம் நம்ம கையில் வேணும். அப்போ சர்வாயுத வர்க்கங்கள் ஏதோ சும்மா கொடுக்கல, யுத்த களத்தில் இருக்கோம், நியமித்த ஓட்டத்தில் ஓடுறோம் உண்மைதான், நம்ம ட்ராக்ல ஓடுறோம் உண்மைதான், பொறுமையோடு ஓடுறோம் உண்மைதான், பாட்டு பாடிட்டு ஓடுறோம் உண்மைதான். ஆயுதம் அணிந்தவர்களாக ஓடுறீங்களா? வியர் பண்ணிட்டீங்களா? உங்கள் ஆவிக்குரிய வஸ்திரம் கரெக்டாக இருக்கா? செக் பண்ணி கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே ஹalleluya அப்படியே ஜெபிக்கலாமா? அப்படியே ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கொஞ்ச நேரங்கள் தான், எங்களுக்கு நிறைய ஆண்டவரே காரியங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். தேவ சமூகத்தில் இன்னும் ஆண்டவரே இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். நியமித்த எங்கள் ஓட்டத்தில் அநேக பாடுகள், அநேக தடைகள், அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள், எங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் கரெக்டாக இருக்கா? ரட்சிப்பின் தலைசீராக கரெக்டாக இருக்குதா? ஆவிக்குரிய வஸ்திரம் எங்கேயாவது கரையப்பட்டிருக்கா? எதாவது அறிக்கை பண்ணாமல் இருக்கிறவா? ஏதாவது உள்ளே ஒட்டிட்டு இருக்கிறதா? உலகம் உள்ளே ஒட்டிட்டு இருக்குதா? மாம்சம் மண்ணோடு ஒட்டிட்டு இருக்குதா? அங்கே ரகசிய வருகையில் போக முடியாதே. அந்த கடைசி காலம் துணிக்கப்படும் போது சத்தம் கேட்காம போயிருமே. இந்த உலகத்தில் நாங்கள் தூங்கிட்டா பரவாயில்ல ஆண்டவரே, இந்த உலகத்தில் சில நேரங்களில் உடல் அசதிகள் சோர்ந்துட்டா பரவாயில்லப்பா. ஆனால் அங்கே ஆண்டவரே அப்பா அந்த எக்காலம் துணிக்கும் போது ஆண்டவரே ஆவியில் எங்களுக்கு அந்த விழிப்பு வரணும் ஆண்டவரே. அப்போ மாம்சத்துலேயும் நாங்கள் விழிப்பாக இருக்கணும், ஆவியிலையும் விழிப்பாக இருக்கணும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்திலையும் நாங்கள் உண்மையாக இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு இந்த காலை வேளையில் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிக்கொண்டிருக்கிறபடினால ஹalleluya நன்றி செலுத்திக்கிறோம். ரிஷாபரவாரி கவர ஹalleluya. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தின் நதி எங்கள் மேலே பாய்ந்து கொண்டிருக்கிறபடினால நன்றி. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம், சீக்கிரமா நீங்கள் வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா உலகம் இந்த காரியங்களை அறிவிக்குது ஆண்டவரே. இந்த காரியங்களை ஆண்டவரே நாங்கள் பார்க்குறோம், அடையாளங்கள் வந்துருச்சு ஆண்டவரே, எல்லா காரியங்களும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச காலம் நிறைய காரியங்களை பார்க்குறோம். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும், அன்பு தணிஞ்சிருச்சு, சில காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. பூமி வாழ தகுதியில்லை என்பதை அறிவித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சபைகளுக்குள்ளே பரிசுத்தம் இல்லை, சில காரியங்கள் சபைகளுக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று ஒரு கூட்டம் புலம்பிட்டு இருக்குது. உள்ள வர்றதுக்கு மனசில் அப்படியே புலம்பி அப்படியே அதுக்குள்ளேயே இருக்குது. சில காரியங்கள் சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் தெய்வ பயத்தை பரிசுத்தமாகுதலோடையே பூரணப்படுத்தும்படி ஒரு கூட்டத்துக்கு ஒரு அவேர்னஸ் கொடுது. அப்படியே கூட்டமாக எழுப்புதலுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்கள் அபிஷேகம் எங்கள் மேலே ஆண்டவரையே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. முழுவதுமாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம், தாழ்த்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்கள் கிருபை எங்கள் மேலே ஆண்டவரே, உங்கள் கிருபை எங்கள் மேலே ஆண்டவரே. அப்பா உங்கள் கிருபை எங்கள் மேலே மூடிக்கொள்ளுங்க டாடி. ஹalleluya நன்றி ஆண்டவரே. ஹalleluya. வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனே, பாத தெரியாம பயந்து போனே, வழி தெரிஞ்சும் நான் தொலைஞ்சு போனே, பாத புரியாம பயந்து நின்னே, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைஞ்சு போன என்ன தேடி வந்தீங்க, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க, கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில்
இருக்க, 100 ஆடு இருக்கேப்பா ஆண்டவரே, 99 இருக்கேப்பா, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது ஏன், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களே அல்ல, பாவிகளையே பாவிகளையே, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்ன தேடி வந்தது ஏன், என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல, புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து கொண்டீங்க, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க, நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க, கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஹalleluya, நன்றியோடு துதிக்கிறோம், முழுவதுமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மறக்காத தேவன், இன்னும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. இன்னும் எங்கள் ஓட்டத்தில் யார் எதிர்த்து வருவா, இன்னும் எங்கள் ஓட்டத்தை நாங்கள் எப்படி ஆண்டவரை மேம்படுத்தணும், இன்னும் எங்கள் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் எப்படி ஸ்திரப்படுத்தணும், நிமித்த ஓட்டத்தில் இன்னும் எங்களுக்கு என்ன தடை இருக்குது, எப்படி நாங்கள் நல்லா ஓடணும், வருகிற நாட்களில் கற்றுக் கொடுங்கப்பா. முழுவதுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்.